Tamtut நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா டான் படத்துல வர இந்த சாங்ல வர இந்த எஃபெக்ட்டை எப்படி ஆவிட்ல ரீக்ரியேட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபுட்டேஜஸை நான் ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பின்னை கிரியேட் பண்ணி அந்த பின்னில் 2 ஃபுட்டேஜை உள்ளே வச்சுருக்கேன். இப்போது இந்த சாங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சாங்கில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருந்து சிவகார்த்திகேயனோட ஒரு ஃபுல் பாடி என்ன ஆகும் அப்படின்னா ரிவீல் ஆகும். எப்படி ரிவீல் ஆகும் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ரிவீல் ஆகும், அப்புறம் பிளிங்க் ஆகும், திருப்பி இன்னொரு ஃப்ரேம் ரிவீல் ஆகும், திருப்பி பிளிங்க் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த கூட ஆடுற டான்சர்ஸ்லாம் வருவாங்க, கூடவே சிவகார்த்திகேயன் இருப்பார். பட் பின்னாடி பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த பழைய விஷுவல் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் இந்த சாங்கோட ஆக்சுவல் பேக்ரவுண்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பியும் இவங்க ரிப்பீட்டட் மோடில் ஆடுற மாதிரியான ஒரு ஷார்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த விஷுவல் மியூசிக்கோடு கேட்கும் போது சின்ன ஒரு ஃப்ளிக்கர் ஃபீல் இருக்கும். ஸோ ஃப்ளிக்கருக்கான அந்த சவுண்டும் அப்படி தான் இருக்கும், ஃப்ளிக்கரில் இருக்கும். ஸோ ஃப்ளிக்கருக்கான ஃபீலில் வந்து இந்த விஷுவலை ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷுவல் நாம் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜஸை எடிட்டில் கொண்டு வந்து வர போகிறேன். ஸோ டைம்லைன் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோடய ஃபஸ்ட் கிளிப். ஸோ இந்த கிளிப்பில் தான் நான் இந்த கிளிப்பை ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளிப்பை நான் ப்ளே பண்ண போகிறேன். அது எந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான அவுட்புட் நமக்கு கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னில் டைம்லைனில் நியூ எடிட்னு ஒரு டைம்லைன் கொடுத்துருக்கேன். அதில் என்னோடய ஃபஸ்ட் கிளிப்பை நான் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட் கிளிப்பில் எனக்கு எந்த போர்ஷன்லேருந்து வேணுமோ அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி எந்த போர்ஷன் வரைக்கும் எனக்கு இருந்தால் போதுன்னு ஃபீல் பண்ணுறனோ அந்த போர்ஷன் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட் கொடுத்து நான் அந்த கிளிப்பை டைம்லைனுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வி கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவகார்த்திகேயன் வேற ஒரு இடத்துல இருந்து அவரோட பாடி மட்டும் ரிவீல் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க கூட ஆடுறவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. இதுக்கு நான் லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். செகண்ட் லேயர் போயிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் வீடியோ ட்ராக் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ட்ராக் V1 எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ ட்ராக்கில் விட்டுறேன். ஸோ இப்போது இந்த ட்ராக்கில் எனக்கு இந்த சாங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல அடுத்த கேரக்டர் விச் மீன்ஸ் எனக்கு இந்த கேரக்டர் வரணும். ஸோ இந்த கேரக்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணாதீங்க, ஓவர்ரைட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளிப்பு ஸ்ப்ளிட் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஓவர்ரைட் கொடுத்துட்றேன். ஸோ ஓவர்ரைட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஓவர்ரைட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிளிப்பை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே எனக்கு இந்த கிளிப்பு தேவையில்லை. ஸோ அதனால் பின்னாடி இருக்கிறது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இப்போது இந்த கிளிப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மேட்ச் ஃப்ரேம் கொடுத்து இந்த கிளிப்பை மேட்ச் ஃப்ரேமில் இந்த கிளிப்பை நான் ஃப்ரீஸ் பண்ணணும். ஏன் ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் சாங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் ஸ்டில்லாக இருப்பார். ஸ்டில்லாகி அந்த ஸ்டில்லு தான் வந்து கட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் கேரக்டரை கட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ நாமளும் அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ கட் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டரை ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேட்ச் ஃப்ரேம் கொடுத்துட்றேன். ஸோ மேட்ச் ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரேம் உங்களோட சோர்ஸில் வந்துடும். ஸோ இங்கே சோர்ஸில் இந்த ஃப்ரேம் என்னவோ அந்த ஃப்ரேம் இங்கே இருக்குது. மேட்ச்க்கு ஷார்ட்கட் கிடையாது. மேட்ச்க்கு ஷார்ட்கட் நீங்கள் தான் போயிட்டு கீபோர்ட் ரீஅசைன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேட்ச் ஃப்ரேம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிப்பில் ஃப்ரீஸ் ஃப்ரேம் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுத்துருங்க. 5 or 10 or 15 or 20 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எனக்கு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எந்த பின்னில் எனக்கு வந்து இது ரெண்டர் ஆகணும்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரஷ்கில் ட்ரைவில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே ஃப்ரீஸ் பண்ண ஃப்ரேம் வந்துடும். ஸோ இது ஃப்ரீஸ் ஃப்ரேம். இதுதான் இந்த விஷுவலோட ஃப்ரீஸ் ஃப்ரேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலிருந்து ஒரு லென்த்தியான டைம் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது எகைன் ஓவர்ரைட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இது ஃப்ரீஸ். இப்போ என்னோடய விஷுவல்லேருந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு கட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த கிளிப்பை
இன் அவுட் கொடுத்து, அதாவது ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் அவுட் எடுத்து ஃபோட்டோஷாப்குள்ளே போட்டு ஃபோட்டோஷாப்பில் இந்த ஃப்ரேம்ஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணலாம். இந்த ஃப்ரேம்ஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா பிஎன்ஜியாக போட்டு பிஎன்ஜியை இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி தான் பண்ண முடியும். இதை ஆவிட்லேயே பண்ணலாம். பட் ஆவிடில் பண்ணுறது அவ்வளோ அக்யூரேட்டாக கிடைக்குமான்னு கேட்டால் டைம் எடுக்கும். அக்யூரேட்டாக கிடைக்கும், ஆனால் டைம் எடுக்கும். அந்த டைம் ப்ராசஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இதை ஃபோட்டோஷாப் மூவ் பண்ணி பண்ணலாம். பட் இங்கே நான் ஃபோட்டோஷாப் மூவ் பண்ண போகிறது இல்லை, ஆவிட்குள்ளேயே ஒர்க் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, இந்த ஃப்ரீஸ் பண்ண இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய எஃபெக்ட்ஸ் போயிட்டு எஃபெக்ட்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே அனிமேட் கீயை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே வந்துடும். ஸோ இது எஃபெக்ட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட ரைட் சைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ண முடியும். எஃபெக்ட்ஸ் எடிட்டர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு பாலி டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாலி டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கட் அவுட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரா பண்ணி காட்டுறேன் எப்படி கட் அவுட் ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. நான் ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன். இது வந்து ப்ராப்பராக டைம் எடுத்து பண்ணோம் அப்படின்னோம்னா நீட்டாக வரும். நான் ஜஸ்ட்டு ஃபார் த டைம் பீயிங் நான் வந்து ரஃப்பாக கட் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாலி டூல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே போய் இதை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் என்ன ஆகிடும் அப்படின்னா கட் ஆகிடும். எப்போவுமே இந்த பாலி டூல் யூஸ் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கணுமோ, அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்து முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கேரக்டரை கட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அனிமேட் கீ போனீங்க அப்படின்னா ரீஷேப் பண்ணணும். ஒருவேளை நான் கட் பண்ணது ப்ராப்பராக இல்லை, நான் ஒரு மாதிரி பாயிண்ட் பண்ணது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ரீஷேப் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீஷேப் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேரக்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட பொசிஷன், அதாவது நீங்கள் வச்ச இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இந்த நோட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். இப்போ இம்ப்ராப்பராக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஃபார் த டைம் பீயிங் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபார் பெட்டர் ஆப்ஷனுக்கு நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் ரீஷேப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த கட் அவுட் பண்ணதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு தேவை எவ்வளோ அப்படின்னா ஒரு ஃப்ரேம் இருந்தால் போதும். நான் என்னோடய ப்ளே ஹெட்டை ஒரு ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஒரு 1 2 3 விட்டு இன்னொரு ஃப்ரேம் கட் பண்ணுறேன். அங்கேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு இந்த நடுவில் இருக்கிற எனக்கு தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் மார்க் பண்ணி நான் அந்த இடத்த டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரேம் அடுத்த ஒரு ஃப்ரேம் அடுத்தது இங்கேருந்து ஒரு 3 ஃப்ரேம்ஸ் விட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பியும் கட் பண்ணுறேன். 1 2 3. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாவையும் லிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே எனக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா கிளிப்பை வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. அடுத்த ஷாட்டில் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஃப்ளிக்கர் ஆகணும். ஆனால் எப்படி ஃப்ளிக்கர் ஆகணும் அப்படின்னா ஃப்ளிக்கர் கூட எனக்கு இந்த ஷாட்டில் இருக்கிற இந்த பிரிட்ஜும் எனக்கு வரணும். அதாவது இந்த பிரிட்ஜு ப்ளஸ் இந்த கேரக்டர் அப்புறம் இந்த பிரிட்ஜு இப்படி வரணும். ஏன்னா ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படின்னா இது நான் ஒரிஜினலோட அந்த சாங்குக்கான ஃபீல் தான் அந்த சாங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கேரக்டர் இண்டிவிஜுவலாக வரும். அதான் நம்ம பண்ணியிருந்தோம், இண்டிவிஜுவலாக கட் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவலாக வந்ததுக்கப்புறம் கூட இருக்க டான்சர்ஸ் வருவாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னா டான்சர்ஸை ப்ராப்பராக கட் பண்ணியிருப்பாங்க. டான்சர்ஸையும் அதே மாதிரி எப்படி சிவகார்த்திகேயனை கட் அவுட் பண்ணாங்களோ அதே மாதிரி டான்சர்ஸையும் ப்ராப்பராக கட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே என்ன வந்திருக்காது அப்படின்னா பேக்ரவுண்ட்ஸ் இருக்காது, கிரவுண்ட் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துலையும் கிரவுண்ட் இருக்காது. அதே மாதிரி இங்கே பேக்ரவுண்ட் கிடையாது. பேக்ரவுண்ட் இல்லை, கிரவுண்டு இல்லை, வெறும் சிவகார்த்திகேயனும் கேரக்டர்ஸ் மட்டும் இருப்பாங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த இடத்துல ஸ்கை இருக்காது, இந்த பிரிட்ஜ் இருக்கும், கேரக்டர் இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும், கீழே வந்து ப்ராப்பரான கிரவுண்ட் லெவல் இருக்கும். இல்லை இன்னும் டீட்டெயில்டாக பண்ணணும் அப்படின்னா வெறும் இந்த பிரிட்ஜை மட்டும் கொடுக்கலாம். இந்த பிரிட்ஜை மட்டும் ப்ராப்பராக கட் பண்ணி இந்த இடத்துல பிரிட்ஜை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பிரிட்ஜு, கேரக்டர், கீழே கிரவுண்ட் இருக்காது, ஸ்கை இருக்காது, அப்படியே நீங்கள் பண்ணலாம். பட் நான் உல்ட்டாவாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கையை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன், பிரிட்ஜையும் கேரக்டர் வச்சுக்க போகிறேன். அதுதான் இந்த இடத்துல காட்ட போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன், இன்னொரு ட்ராக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ V1 வச்சுட்டு ஆட் நியூ ட்ராக் கொடுக்குறேன். நியூ ட்ராக்கில் இன்னொரு ட்ராக் எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா V1க்கு மூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இந்த ட்ராக் நமக்கு நீட் இல்லை, மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம், அல்லது கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். ஸோ டெலிட் ஆகிடுச்சு, இது ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ராக் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இந்த ட்ராக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
டெலீட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ட்ராக்கை நான் டெலீட் பண்ணது என்ன அப்படின்னா வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் டெலீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் டெலீட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தாலும் அந்த எஃபெக்ட் போயிடும். இல்லைனா இங்கே எஃபெக்ட் ரிமூவர் வச்சு நீங்கள் ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் போயிடும். ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே அனிமேட் கீ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கையை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும், மீதி கிரவுண்டும் இந்த பிரிட்ஜும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் திருப்பியும் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் போகிறேன். போயிட்டு உங்களுக்கு டூலை யூஸ் பண்ணி ஸோ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கட் ஆகிடுச்சு. எப்படி கட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்கை ரிமூவ் ஆகிடுச்சு, எனக்கு இந்த கேரக்டரும் பிரிட்ஜு மட்டும் இருக்குது. இப்போது ஃப்ளிக்கர் ஆகும், அடுத்தது கேரக்டர் வரும். கேரக்டர் வந்ததுக்கப்புறம் அது எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு 2 ஃப்ரேம்ஸ் இருந்தால் போதும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கேரக்டர் ஃபுல் கார்டில் இருக்கும், அடுத்தது ஃபுல் கார்டில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 2 ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இப்போது கட் பண்ணி மார்க் பண்ணி ரிமூவ் கொடுத்துட்றேன். இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளிக்கர் ஆகும், இந்த கேரக்டர் வரும், அடுத்தது இப்படி நிற்கும். ஒரிஜினல் சாங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் இவங்க ரிப்பீட்டடாக ஒரு ஸ்டெப்பை வந்து மூவ் பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கேரக்டர் இந்த இந்த டான்ஸ் மூமெண்ட்டை ரிப்பீட்டடாக ஒரு 3 தடவை ஆடுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டெப்பு மாறும். அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரக்டர் இருக்கவே இப்போது ஒரிஜினல் கிளிப்புக்கு போகிறேன். ஒரிஜினல் கிளிப்பு நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா ரஷ்யன் ஒரு பின்னில் வச்சுருக்கேன். இதில் தூங்குற கிளிப்பு தான், இந்த கிளிப்பு தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த கிளிப்பை இந்த இன் பாயிண்ட் நான் மூவ் பண்ணவே இல்லை. அந்த இன் பாயிண்ட் அப்படியே இருக்கவே நான் வெறும் அவுட் பாயிண்ட் மட்டும் ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு ட்ராக்கை க்ரியேட் பண்ணி அல்லது இந்த ட்ராக்லேயே V3 ட்ராக்லேயே நான் வச்சுட்டு இப்போது எகைன் நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஃப்ளிக்கர் ஆகணும். அதுக்கடுத்தது பிரிட்ஜு மட்டும் வருது, கேரக்டர் இருக்காங்க, பின்னாடி டான்ஸர் மூமெண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்காரு. அதுக்கடுத்தது ஃபுல் கார்டும் இருக்கணும், ஆனால் ஃப்ரீஸில் இருக்கணும், எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது இந்த கேரக்டர் விஷுவலாக மூமெண்ட்டில் இருக்குது. பட் இங்கே எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஒரு 3 ஃப்ரேம்ஸ்க்கான ஸ்டெப்பு ரிப்பீட்டடாக வேணும், ஒரு 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக வேணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணுறேன். இப்போது இதை மூவ் பண்ணிக்கிறேன். இதை 3 டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி கொடுத்துட்டு நான் 3 டைம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் வி திருப்பியும் கண்ட்ரோல் வி. இப்போ இந்த போர்ஷன் நமக்கு நீட் இல்லை, அதனால் இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளிக்கர் கேரக்டர் வரும், நிற்கும், அதுக்கு அடுத்தது ரிப்பீட்டடாக ஸ்டெப் போடுவாங்க. ஸ்டெப் போட்டு முடித்ததுக்கப்புறம் இது கண்டினியூஷன் ஆகும். இப்போது படம் அப்படிங்கிறதுனால நமக்கு விஷுவல் ஒரே மாதிரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சிவகார்த்திகேயன் தான் இங்கே ஆடுறாரு, அதே மாதிரி இங்கே சிவகார்த்திகேயன் இருக்கார். வெரஸ் இங்கே நம்மக்கிட்ட அந்த மாதிரி கண்டினியூஷன் சாங்ஸ் கிடைக்கல, ஸ்டாக் ஃபுட்டேஜ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேரக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இங்கே ஒரு கேரக்டரையும் பின்னாடி பேக்ரவுண்டில் வர கேரக்டர் வேறு ஒரு கேரக்டராகவும் காமிச்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு மியூசிக் ஆல்பமோ அல்லது இதை வெட்டிங்கில் கூட இந்த ஸ்டைலில் ஒர்க் பண்ண முடியும். வெட்டிங்கில் மியூசிக் ஆல்பமில் எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற இடங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டலாம். ஸோ இது வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ஃப்ரீஸ் ஃப்ரேமை கட் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் ஃப்ரேமை கட் பண்ணதுக்கப்புறம் டைம் லைனில் ப்ராப்பராக எப்படி வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த விஷுவலில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லி கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.